ஹாய் மச்சி, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆப் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பாக்ஸ்ன்னு ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஃபோட்டோலாம் வச்சுருப்போம். அந்த பழைய ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது இப்போதைக்கு இப்போ இருக்கிற மாதிரிக்கு நம்ம புதுசாக வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். பழைய ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு நான் போட்டாச்சு. நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம அது எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போய் அது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போய் அந்த ஆப்பில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்ஹான்ஸ் பாக்ஸ் இந்த நான் சர்ச் பண்ணிக்கேன் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரிக்கு தான் இருக்கும் இந்த ஆப். ஓகேங்களா? இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு இன்ஸ்டால் கேட்கல. இப்போ நம்ம டேரெக்டாக ஆப்புக்குள்ளே போயிடலாம். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு பண்ண சொல்லும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேசிக் வெர்ஷனே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரிக்கு இருந்தால் தான் நான் இந்த மாதிரிக்கு ஆக்கியிருக்கோம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்கேன் பண்ணுற மாதிரி. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோவையும் எடுத்து வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோலாம் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஏதாவது ஒரு மொபைல் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபானா ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது வந்து இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், பேசிக்கு, போர்ட்ரைட்டு, சூப்பர்னு. நீங்கள் பேசிக்குன்னு வச்சு நீங்கள் ஸ்டார்ட்டுன்னு கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிக்கு ஆட்ஸ் வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்ஸ் முடிஞ்ச பிறகு அது ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிருச்சு பேசிக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம், இப்படி இருந்த ஃபோட்டோவை இப்படி ஆக்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இது ஓகேனா மேலே சேவ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரைட்டுன்னு ஒன்று இருக்குது, இதையும் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்ஸ் வரும். நீங்கள் ஆட்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 99% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் ஃபினிஷ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர்ட்ரைட்னு வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம், இப்படி மங்களாக இருந்த ஃபோட்டோவை இப்படி ஆக்கியிருக்கு இப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ காட்டுது. ஓகேங்களா? இது நல்லா தான் இருக்குது. இதே மாதிரிக்கா நீங்கள் சூப்பர் இதெல்லாம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ இல்லாட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிக்கு என்கரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல சூப்பரான ஆப். இந்த ஆப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதனால் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. மறக்காமல் அங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பட்டன் இருக்கும், அதை மாதிரி கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தேடி வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.